This is your Shankar. See, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரியில ஒரு சின்ன பார்ட் தான். ஆக்சுவலா இது ஒரு 1 மார்க் 2 மார்க்ஸ்ல வந்துரும். ரொம்ப ஈஸியான டாபிக். ஓகே. அதாவது how to identify the stereogenic center. ஓகே. இதான் क्वेश्चन. ரைட். இப்போ நம்ம சப்ஜெக்ட் குள்ள வரலாம். இது எதுல இருக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா chiral or asymmetric carbon. ஓகே. சோ கிரைட்டீரியா வந்து எதுல இருக்கும்? அதாவது chiral or asymmetric carbon. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு ஸ்ட்ரக்சர், அதாவது இது ஒரு கார்பன் ஸ்ட்ரக்சர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சோ இது பார்க்க ரெண்டும் எப்படி இருக்கு? நம்மளுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கு. எப்படி இருக்கு இந்த ரெண்டு கையும் பார்க்க? ஒரே மாதிரி தான் இருக்கு. கரெக்ட் தானே? நம்ம ரெண்டு பேரும் என்ன சொல்லுவோம்? சேமா தான் இருக்குன்னு சொல்லுவோம். ஆனா பாருங்க, இது மேல இத வெச்சா பாருங்க மெர்ஜ் ஆவல, பாருங்க மெர்ஜே ஆகல அது. ஓகே. சோ இது பேரு தான் asymmetry carbon or chiral. நல்லா புரிஞ்சுதுங்களா? பார்க்க ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஸ்ட்ரக்சர், 3D ஸ்ட்ரக்சர். ஆனா ஒன்னோட ஒன்னு மெர்ஜ் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். அப்போ இது வந்து என்ன செய்வாங்க? asymmetry, symmetry இல்லைன்னு நம்ம சொல்றோம். அதாவது asymmetry இல்லைன்னா chiral நம்ம சொல்றோம். இப்போ இது புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன் உங்களுக்கு. தயவு செய்து இதை ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணாம பொறுமையா பாருங்க. ஏன்னா ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். இந்த பேசிக்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சப்ஜெக்ட் ரொம்ப ஈஸியா இருக்கும். ரைட். இப்போ இங்க பாருங்க, இந்த கார்பன் சுத்தி நம்பர் போட்டுருக்க பாருங்க, 1 2 3 4. ஓகே. இந்த கோடும் டிஃபரெண்டா போட்டுருக்கேன். ஓகே. இங்க ஒரு ஸ்டார் போட்டுருக்கேன். சோ 1 வேற, 2 வேற, 3 வேற, 4 வேற. அப்படின்னா என்ன அர்த்தம்? 4 விதமான ஓகே மாலிக்யூல் வந்து இந்த கார்பனை சுத்தி இருக்குன்னு அர்த்தம். அதுக்கு தான் நான் என்ன பண்ணிருக்கிறேன்? 1 2 3 4 போட்டிருக்கிறேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். ரைட். இந்த ஸ்டார் போட்டிருக்கிறோம். இந்த ஸ்டார்னா என்ன அர்த்தம்னா ஸ்டீரியோஜெனிக் சென்டர். இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? பாருங்க ஈஸியா, 2 ஹைட்ராக்சி புரோபனாயிக் ஆசிட். பாருங்க கார்பனை சுத்தி H வேற மாதிரி இருக்கு, CH3OH CHOH. ஓகேங்களா? இது முடிஞ்சா ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டீங்களா? நான் நவுந்துக்கிறேன். ஓகே. முடிஞ்சா நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. எடுத்துனீங்களா? ரைட். ஓகே. இப்போ பாருங்க அதே மாதிரி இந்த C கார்பன்ல பாருங்க சுத்தி 4 விதமான டிஃபரண்ட் மாலிக்யூல்ஸ் இருக்கு. இங்கேயும் பாருங்க 4 விதமான ஒரு டிஃபரண்ட் மாலிக்யூல்ஸ் இருக்கு. இங்கேயும் பாருங்க புட்டனான் 2OL ல 4 விதமான C சுத்தி எப்படி இருக்கு? விதமான மாலிக்யூல்ஸ் இருக்கு. ஓகே ரைட்டா? சோ இது பேர் தான் ஸ்டீரியோஜெனிக் சென்டர். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். Thank you.